ஹலோ கைஸ், நான் எஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம கவுண்ட் டிப்ஸ் அண்ட் சம் டிப்ஸோட டிஃபரன்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் அது டிஃப்ரெண்ட் வேல நம்ம யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொண்டு வரது பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கிட்ட ஒரு வீக்லி இன்சென்டிவ் டேட்டா ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரமேஷ்ங்கிற எம்ப்ளாயரோட ஷிஃப்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம கவுண்ட் டிப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தெளிவாக பாருங்கள். ஈக்குவல் டு கவுண்ட் இப்ஸ் எஸ் வரணும். டேப் கொடுத்து அது ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கேட்குது. அங்கே வந்து இந்த ப்ரெசன்ட் ஆப்ஷன் போட்டிருக்கிற ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டு தென் என்ன கேட்குது, கிரைட்டீரியா 1 கேட்குது. அந்த இடத்துல நமக்கு தேவையானது ஷிஃப்ட் மட்டும். ஷிஃப்ட்டுன்னா அவங்க வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். ப்ரெசண்ட்டுக்கு மீனிங் வந்து பின்னு போட்டிருக்கோம், ஆப்ஷனுக்கு மீனிங் வந்து ஏன்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு தேவையான ப்ரெசன்ட். அதுக்காக நம்ம டபுள் கோட்டில் பின்னு போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டேஸ் வந்து இவங்க ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அது அப்படியே இங்கே ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாலுக்கு 4 டேஸ் ப்ரெசென்ட், தினேஷ்க்கு 4 டேஸ் ப்ரெசென்ட், கணேஷுக்கு 4 டேஸ் ப்ரெசென்ட், முருகேஷுக்கு 8 டேஸ் ப்ரெசென்ட் ஃபுல். இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக கூட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள கிரைட்டீரியா ரேஞ்சுங்கிறது நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கிற ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக நான் செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் வந்து எனக்கு ப்ரெசென்ட்டோட கவுண்ட் வேணும். அதனால நம்ம ப்ரெசென்ட் ஆப்ஷன் இருக்கிற ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் கிரைட்டீரியா 1ங்கிறது இப்போ நான் செலக்ட் பண்ண ரேஞ்சுக்குள்ளே எனக்கு முக்கியமாக தேவைப்படுறது ப்ரெசென்ட்டோட கவுண்ட் மட்டும்தான். அதனால் நாங்கள் ப்ரெசென்ட் வந்து டபுள் கோட்டுக்குள்ளே பின்னு டைப் பண்ணி அதுக்கான வேல்யூவை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரமேஷோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 5 டேஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சம் விப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஓட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கீழே இருக்கிற ஓட்டியை நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் சொல்லுவீங்க, இப்போ நார்மலாக நம்ம சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுக்கான வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாமேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. பட் இந்த கம்பெனியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா ப்ரெசென்ட்டும் இருக்கணும், ஓட்டி இருக்கணும். இங்கே எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டி மட்டும் இருக்கும், மேலே ஆப்ஷண்டாக இருக்கும். இதுக்கு மீனிங் என்னன்னா அவர் ஆஃப் டே மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ஓட்டி வந்து நமக்கு கவுண்ட்டில் வரக்கூடாது. ஏன்னா இது வந்து இன்சென்டிவான காலம். அதனால இந்த ஓட்டி வந்து நமக்கு கவுண்ட் வரக்கூடாது. அது எப்படி சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே இருக்கிற சம் ஃபங்க்ஷனை டெலிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சம் இஃப்ஸ் எஸ் வரணும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ முதல்ல என்ன கேட்குதுன்னா சம் ரேஞ்ச் கேட்குது. அதுக்கு வேல்யூ, அதாவது நம்பர்ஸ் இருக்கிற ரேஞ்சை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது ஓட்டி இருக்கிற ரேஞ்சை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுக்கிறேன். தென் கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கேட்குது. அங்கே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எதை வச்சு நம்ம இந்த ஓட்டி எடுக்க போகிறோம். எனக்கு வந்து ப்ரெசென்ட்டை வச்சு நான் ஓட்டி எடுக்க போகிறேன். அதனால இந்த ப்ரெசென்ட் ஆப்ஷன் இருக்கிற ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் கிரைட்டீரியா 1 கேட்குது. அந்த இடத்துல எனக்கு ப்ரெசென்ட் இருந்தால் மட்டும் எனக்கு சம் பண்ணணும். ஆப்ஷன் இருந்தால் சம் பண்ண தேவையில்லை. அதனால் எனக்கு ப்ரெசென்ட் மட்டும் இருந்தால் போதும். அதனால் டபுள் கோட்டில் பின்னு போட்டு மறுபடியும் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 20ன்னு இருக்கும். 20 இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 இருக்குது. நம்ம வந்து 6ன்னா எவ்வளோ வரணும், 6 × 4 24 வரணும். பட் 20 தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஒரு டே வந்து ஆப்ஷனில் இருக்குது, ஆனால் ஓட்டி மட்டும் 4ன்னு இருக்குது. ஆனால் 5 டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்கும், ஓட்டி இருக்கும். அதனால இந்த 5 டேஸ் மட்டும்தான் கவுண்ட் கொண்டு வரும். அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். சம் இஃப்ஸ் ஃபங்க்ஷனை வந்து டிஃப்ரென்ஸ் வேலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரேடு ப்ரெசென்ட்டோட கிரேடு வந்து ஏயா இருந்தால் ஒரு எம்ப்ளாயிருக்கு எவ்வளோ வரணும், பியா இருந்தால் ஒரு எம்ப்ளாயிருக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லி ஒரு வேல்யூ டிட்டர்மினேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு டேபிளாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப் இஃப் ஃபங்க்ஷனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சம் இஃப் எஸ் வரணும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சம் ரேஞ்ச் ஒன்று கேட்குது. சம் ரேஞ்ச் எப்பவுமே வேல்யூ இருக்கிற ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 1 கிரேடை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கிரேட் வந்து ஏபி இருக்கிற இந்த காலமாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். தென் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயரோட கிரேட் இருக்கிற செல்லை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணக்கூடாது. செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கமா கொடுக்குறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஹைலைட் ஆகி காமிக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து நேமை செலக்ட் பண்ணணும். எம்ப்ளாயீஸோட நேம் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு தென் கமா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2ல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா 2ன்னு இருக்கும், ஹைலைட் ஆகி காமிக்குதா. அதை வந்து நம்ம இங்கே பர்டிகுலராக இருக்கிற எம்ப்ளாயர் நேமை இதை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து கிரேட் ஏ. இப்போ ரமேஷ் கிரேட் ஏயா இருந்தால் 500 வந்து இங்கே வரணும். கரெக்டாக வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன வரணும்னா பாலாவோட கிரேட் பி. பாலா வந்து பி கிரேடாக இருந்தால்
நமக்கு வந்து 200 வரணும். இப்போ ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். எக்ஸாக்ட்லி இது கரெக்டாக வருது. அப்படியே ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். சம் இஃப் ஃபங்க்ஷனோட மல்டிபிள் எக்ஸாம்பிளும் இப்போ பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனோட மல்டிபிள் ஆன எக்ஸாம்பிளை இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்க. ரமேஷோட ஆப்ஷன் ப்ரெசன்ட்டோட டேபிளை பாருங்க. ஆப்ஷன் +4ன்னு இருக்கு. இதெல்லாம் கிரீன்ல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க தேர்ட் வீக்ல ப்ரெசென்ட் ஆயிருக்காரு, ஆனால் ஓட்டி செய்யல. இந்த இடத்துல ப்ரெசென்ட் இல்லை, ஆனால் ஆஃப் டே மட்டும் ஓட்டி செஞ்சுட்டு போயிருக்காரு. இங்கே அதே மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்காரு, ஆனால் ஓட்டி செய்யல. நமக்கு இங்கே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரெசென்ட்டும் இருக்கணும், ஓட்டியும் இருக்கணும். அதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட நமக்கு வந்து வேல்யூ வரக்கூடாது. அதாவது அது கவுண்ட் எடுக்கக்கூடாது. அதை எப்படி இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம்னா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. எஸ் வரணும். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல கிரைட்டீரியா 1 கேட்குது. அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆப்ஷன் இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு கம்மா ப்ரெசென்ட் இருக்கிற இது மட்டும் போகணும். அதனால டபுள் கோட்டில் பீன் போட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கம்மா கொடுக்குறேன். அங்கே பாருங்க கிரைட்டீரியா 2ன்னு இங்கே காமிக்கும். அந்த இடத்துல நம்ம ஓட்டி இருக்கிற ரேஞ்சை வந்து ஃபுல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்துட்டு இங்கே வந்து ஓட்டி 4 இருந்தால் மட்டும் எனக்கு கவுண்ட் ஆகி வரணும். அதை வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ப்ரெசன்ட் இருக்கிற ரேஞ்சில் ப்ரெசண்ட்டும் இருக்கணும், தென் 4 இருக்கிற ரேஞ்சில் 4 இருக்கணும். அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆனால் கூட அது கவுண்ட்டில் கொண்டு வராது. இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இது ரெண்டுமே இருக்கிற காலம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 காலம் மட்டும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 5 வரணும். இப்போ எந்த கொடுக்கும்போது பாருங்கள் கரெக்டாக 5 வருது. அதை அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே ஏன் 5 வருதுன்னா, நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், ப்ரெசென்ட்டும் இருக்கணும், ஓட்டி இருக்கணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும் கவுண்ட் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் ப்ரெசென்ட் ஓட்டி ரெண்டுமே இருக்குது. 1 ப்ரெசென்ட் ஓட்டி இருக்குது, 2 3 4 5 காலமில் ப்ரெசென்ட் ஓட்டி ரெண்டுமே இருக்கிறதுனால 5ன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்கு, ஆனால் ஓட்டி இல்லை. ப்ரெசென்ட் இல்லை, ஓட்டி இருக்குது. ப்ரெசென்ட் இருக்குது, ஓட்டி இல்லை. அதனால் இந்த 3 காலமும் கவுண்ட்டில் கொண்டு வரல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும்